ஆப்கி அதாலத்தில் சுவாமி ராம்தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் இரட்டை நிலைப்பாடு கொண்டவர். சுவாமிஜி, நீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க டிசிப்ளினா எப்படி இருக்கணும்னு. நீங்க ஃபேமிலி வேல்யூஸ சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனா சின்ன வயசுல நீங்களே வீட்டை விட்டு ஓடி போயிட்டீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், யோகாங்கிறது ஓடி போறதில்ல, அது விழிப்பது. நான் வீட்டை விட்டு ஓடல, ஆனா மக்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன். உண்மையிலே மக்கள் தியாகம்னு சொல்றாங்க, சுவாமி ராம்தேவ் தியாகின்னு. அதனாலதான் நீங்க வீட்டை விட்டு ஓடிட்டீங்கன்னு சொல்றீங்க. நான் எதையும் தியாகம் பண்ணல. நான் என்ன தியாகின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு அம்மாவை விட்டேன், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அம்மாக்களோட ஆசீர்வாதம் கிடைக்குது. நான் ஒரு அப்பாவை விட்டேன், ஆயிரக்கணக்கான அப்பாக்களோட அன்பு கிடைக்குது. நான் ஒரு சகோதரனை விட்டேன், ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் கைகோர்த்து உதவி செஞ்சாங்க. அப்படி பார்த்தா நான் வீட்டை விட்டு ஓடல, விழிப்புணர்வோட இருக்கு. நீங்க சன்னியாசி ஆனீங்க, வீடு வாசல விட்டுட்டீங்க, உலகிய சுகங்களை விட்டுட்டீங்க. ஆனா பத்திரிக்கை படிக்கும்போது உங்களுக்கு உலகியல் சுகங்கள் மேல அதே அளவுக்கு ஆசை இருக்கிற மாதிரி தெரியுது. உதாரணம், நியூயார்க் டைம்ஸ்ல எழுதியிருக்கு, நீங்க பெரிய பெரிய கார்கள்ல பயணம் செய்யறீங்க, மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல வேலை செய்யற பெரிய பெரிய ஆட்களோட உங்களுக்கு நட்பு இருக்கு, லக்ஸூரியஸான வீடுகள்ல தான் நீங்க தங்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் இந்த வெளிநாட்டு கார்கள்லாம் வாங்க மாட்டேன். ஆனா என்ன அழைக்க யாராவது வந்தாங்கன்னா ரிசீவ் பண்றதுக்கு, நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது, நான் இந்த வண்டியில எல்லாம் உட்கார மாட்டேன் அப்படின்னு. நடைமுறையில நாம கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்கணும்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் யார் வீட்டுல தங்குறனோ, ஒருவேளை இந்த நாட்டோட டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்டா கூட இருக்கலாம், அதாவது ஒரு முக்கிய அரசியல்வாதியா கூட இருக்கலாம், பெரிய நடிகனா இருக்கலாம், சாதாரண மனிதனா கூட இருக்கலாம். அப்ப நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதாவது நான் ஒருத்தரோட வீட்டுக்கு போறேன்னா அவங்க குற்றவாளியா இல்ல தீவிரவாதியா, நான் யார் வீட்டுக்கு போனாலும் அது நம்ம நாடா இருக்கும். கருத்து ரீதியான எதிர்ப்பு இருக்கலாம். அந்த எதிர்ப்பு என்னவா இருக்கும்னா, யாராவது மல்டிநேஷனல்ஸ்க்கு ஆதரவு தரலாம், அல்லது நான் அதுக்கு எதிரா பேசலாம். ஆனா நீங்க மல்டிநேஷனல்ஸ்க்கு எதிரி தானே? நான் மல்டிநேஷனல்ஸ்க்கு எதிரி இல்ல. நான் நாட்டோட சொத்துக்களோடும் மக்களின் ஆரோக்கியத்தோடும் விளையாடுறவங்களுக்கு தான் நான் எதிரின்னு சொல்லுவேன். சிப்ஸுக்கு எதிரி, கூல்ட்ரிங்க்ஸுக்கு எதிரி, அப்புறம் அது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், பெராலிசிஸ் வரைக்கும் போகலாம், பிரெயின் டேமேஜ் ஆகலாம். அதெல்லாம் எடுத்துக்கிறதுனால பற்கள் கூட கரைஞ்சு போகலாம். நீங்க 7 days அதை பல்லுலயே வச்சிருந்தா பல்லே கூட போயிடும். இது இரட்டை நிலைப்பாடு. அமெரிக்காவில் இருக்கிற பெப்சியை குடிக்கிறப்போ அதுல இருக்கிற pH வேல்யூ 5.8 இருக்கும். ஆனா இந்தியாவில் கிடைக்கிறதுல 2.8, 2.4, 2.5, 2.2 இருக்கே. அதனால இந்த இரட்டை நிலைப்பாடு உங்க வீட்ல டாய்லெட்டை சுத்தப்படுத்த வைக்கிற ஆசிட், அதுல இருக்கிற pH வேல்யூ தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல இருக்கு. அதனாலதான் மக்களுக்கு சொல்றேன், கூல்ட்ரிங்க்ஸ்னா சொல்லுங்க, இதெல்லாம் இந்த நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல நான் என்ன அப்படி பெரிய தப்பு செஞ்சுட்டேன்? இதனால மக்கள் கிட்ட சொல்றேன், இதெல்லாம் குடிச்சா எலும்புகள் கரைஞ்சிரும், ஆஸ்டோபராசிஸ் ப்ராப்ளம் வரும். டெக்னாலஜி எதுவும் இல்லாத 2 ரூபாய் தக்காளி அத சட்னி செஞ்சு விக்கிறாங்க, அதே மல்டிநேஷனல்ல 80 ரூபாய்க்கு. நாட்டோட சொத்துக்களை சுருட்டிக்கிட்டு போறாங்க. கிலோ 4 ரூபாய் கூட கிடையாது. சீப்பான உருளைக்கிழங்கு 2-3 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சில நேரங்கள்ல அழுகி போன தக்காளிய கிலோ 50 பைசாவுக்கு வாங்குறாங்க. கிலோ 2 ரூபாய் உருளைக்கிழங்கு, கிலோ 3 ரூபாய் உருளைக்கிழங்கு வாங்கி சிப்ஸ் ஆக்கி 250 ரூபா 300 ரூபாய்க்கு விக்கிறாங்க. நாட்டோட செல்வம் நாட்டை விட்டு வெளியில போறது, இது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு நான் நம்புறேன். நான் நேரடியா சொல்றேன், பர்கர் தான் நோய்க்கான வீடு, பீஸானா ஆரோக்கியத்துக்கு கேடு, கூல்ட்ரிங்க்ஸ்னா டாய்லெட் கிளீனர். இப்போ நான் காஸ்மெட்டிக்ஸையும் எதிர்த்து பேசுறேன். மக்கள் சொல்றாங்க, வெள்ளைத்தோலின் ரகசியம் சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? இப்ப ஆட்ல என்ன கேட்டீங்க சொல்லுங்க? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வெள்ளையாக்குறதா இருந்தா எருமை மேல பூசுங்க. நான் கேக்குறேன், எருமையே வெள்ளையாகாதப்ப மனுஷன் மட்டும் வெள்ளையாயிடுவானா என்ன? ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்ணாரு, அப்படியே எருமை மேல 10 வருஷம் அதை பூசினாரு, அது 1 இன்ச்சு கூட வெள்ளையாவல. அதனாலதான் நான் சொல்றேன், வெள்ளை நிறத்தின் ரகசியம் கபால் பாத்தி. இப்படி ஜீரோ டெக்னாலஜி பொருட்களை உருவாக்கி மக்களை முட்டாளாக்கி இந்த 90% மல்டிநேஷனல்ஸ் கம்பெனி, நான் ஜீரோ டெக்னாலஜியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 90% நாட்டோட ஷேர் மார்க்கெட்ல இருந்து, டெபெஞ்சர் மார்க்கெட்ல இருந்து, பேங்க்ஸ்ல இருந்து பணம் திரட்டுறாங்க. 90% அவங்க விக்கிற பொருட்கள்ல அந்த ப்ராஃபிட்டை வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம நாட்டுல இருக்கிற மக்களை முட்டாளாக்கி பிச்சை போடுற மாதிரி 10% மட்டும் விட்டுட்டு நாட்டோட செல்வத்தை வெளியில சுட்டுட்டு போறாங்க. இது நாட்டுக்கு எதிரான துரோகம் இல்லையா? பொதுவா நம்ம சன்னியாசி, சாது பாபாக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு ஒட்டிக்குது. வெளிநாட்டு மல்டிநேஷனல்ஸ் ஸ்பான்சர் பண்ணா அப்பதான் அவங்களுக்கு ஒரு பேர் வரும். நீங்க இந்த தேசி பாபாங்கிற பேரை எப்படி சம்பாதிச்சீங்க?
நான் இந்த நாட்டு மக்களுக்கு மரியாதையோட சுயமரியாதையோட வாழ கத்து கொடுத்திருக்கேன். அதனாலதான் அவங்க எனக்கு மரியாதையே கொடுக்கறாங்க. நான் என்ன மூட நம்பிக்கைகள் எல்லாம் நிலைநாட்டிக்கல. ஏதாவது ஒரு விஷயம் பெரிய லெவலுக்கு போனா சில பேர் என்ன பத்தி யோசிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி ராம்தேவ் யாருக்குமே உலகத்துல தெரியாது. இந்த 2 வருஷத்துல அப்படி என்னதான் பண்ணாரு? எல்லாரும் இவர் பின்னாடி பைத்தியமா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயின் பின்னாடி பைத்தியமா சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப பாபா பின்னாடி சுத்துறாங்க. உங்க பின்னாடி ஹீரோ ஹீரோயின்ஸ் பைத்தியமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஹீரோயின்களை என்கிட்ட நான் நெருங்க விட மாட்டேன். ஆனா அவங்களுக்கும் நான் யோகா கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க யோகா பின்னாடி பைத்தியமா இருக்காங்க. அதை தப்பா எடுத்துக்க. எந்தெந்த ஹீரோயின்க்கு யோகா கத்து கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே நான் எந்த சினிமாவும் பார்க்கறதே கிடையாது. அதனால எனக்கு பேரெல்லாம் தெரியல. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர் இருக்காரு. அவர் யோகா பிராணாயாமம் எல்லாம் பண்றாரு. அப்படி பண்றதால அவருக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது. அவரோட ஹெல்த் ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆயிருக்கு. அதனால மொத்தத்துல ஓவராலா கிட்டத்தட்ட நான் இப்ப அதை பத்தி யோசிச்சா ரொம்ப நேரம் ஆகும். நான் யோகாவை மூட நம்பிக்கையா உருவாக்கல. வதந்திய பரப்பி மக்களை பைத்தியமாக்கி மக்களை தவறா வழி நடத்தி மதத்தின் பேர்ல குழப்பத்தை உண்டாக்கல. மாறாக மதத்தின் பேர்ல இருந்த குழப்பத்தை நான் உடைச்சேன். நான் சொன்னேன், அதாவது இப்போ இது ஒரு நல்ல விஷயம்தான். எலக்ட்ரானிக் மீடியால இதெல்லாம் இல்ல. பிரிண்ட் மீடியாவில் எடுத்து பார்த்தா ராசிபலன் எழுதுவாங்க. நான் ராசிபலன் எழுதுறவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புத்தியோட யோசிங்க. ராமனுக்கும் ராவணனுக்கும் ஒரே ராசி, கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரே ராசி, முலாயம் சிங் அவர்களுக்கும் மாயாவதி அவர்களுக்கும் ஒரே ராசி. கட்சி லெவல்ல பார்த்தா கூட சுஷ்மா அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ஒரே ராசிதான். இப்ப நாட்டுல ரொம்ப சூடான விஷயம் என்னன்னா, ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் 2 பேருக்கும் ஒரே ராசி. அப்ப நான் கேட்டேன், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இன்னைக்கு ஏன் முன்னாடி நிக்கிற ரஜத் சாருக்கும் ராம்தேவுக்கும் ஒரே ராசிதான். ஒன்னாக்கிட்டாரு பாபாஜி சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்ற மாதிரி. சுவாமிஜி, நீங்க போலியானவரும் இல்ல, உங்ககிட்ட எந்த நடிப்பும் இல்லனா அப்புறம் எதுக்காக இந்த காவி உடைய அணிஞ்சிருக்கீங்க? சரி, நான் இப்ப கருப்பு உடை அணிஞ்சிட்டு வந்தா ஏன் இதை போட்டிருக்கேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் மொட்டை அடிச்சிட்டு வந்திருந்தா ஏன் மொட்டை அடிச்சிருக்கேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்ப என்னோட முடி தாடி மீச இதெல்லாம் எப்படி எனக்கு இருக்கோ அப்படியே தான் உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு என்ன கேட்பீங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஏன் வெட்டிருக்கீங்க? சுவாமிஜி, நான் எதுக்காக கேட்டேன்னா, ராவணன் சீதைய கடத்தினப்போ காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு தான் கடத்தினாரு. இப்பவும் நிறைய ராவணர்கள் இந்த உடையில தான் நிறைய விஷயங்களை செய்யறாங்க. உங்க டிவில கூட அதை பாக்குறோம். காவி உடைய போட்டுக்கிட்டு பாபா வேஷத்துல என்னென்னவோ பண்றாங்க. அது இந்த நாட்டோட கலாச்சாரம் கிடையாது. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த நாட்டை விழிப்புணர்வாக்குனது காவி உடை அணிஞ்சவங்க தான். நடிப்பு சாதுக்கள் இல்ல, காவி உடை அணிஞ்சவங்க. காவி உடை இந்த நாட்டோட கலாச்சாரத்தின் அடையாளம். அவங்க தான் நாட்டுக்காக வலியையும் வேதனையும் சுமந்தவங்க. அவங்க தேசிய கடமைய தர்மமா நினைச்சாங்க. நாட்டின் மீது பொறுப்பு இருக்குன்னு உணர்றவங்க தான் சன்னியாசி ஆக முடியும். குறைஞ்சது 4 வேதங்களையும் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அறிவு சார்ந்த தீட்சையும் பயிற்சியும் இருந்தது. விமான சாஸ்திரம் உருவாக்குற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது. பிரம்மாஸ்திரம் கூட செய்ய தெரிஞ்சவங்க. அதே நேரம் கீதையும் போதிக்க தெரிஞ்சவங்க. முன்னாடி இந்த நாட்டை காப்பாத்தினது இந்த காவி கலாச்சாரம் தான். இனிமேலாவது இந்த நாட்டை யாராவது காப்பாத்துறாங்கன்னா காவி உடை தான் காப்பாத்தும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. சுவாமிஜி, உங்களை பத்தி ஹரித்வார்ல உங்க ஆசிரமம் இருக்கிற இடத்துல இருந்து சில தகவல் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க. சுவாமி ராம்தேவின் குரு சுவாமி சங்கர் தேவ். ஆமா. ஒரு சின்ன குடிசை மாதிரி அறையில அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராரு. எங்கேயாவது போக வர ரிக்ஷாவை பயன்படுத்துறாரு. ஆனா அவரோட சீடர்கிட்ட பெரிய பெரிய கார்கள் இருக்கு. இதத்தான் நான் வெளிப்படையா சொல்றேனே. இவ்வளவு நேரம் என்ன பத்தி கேட்டீங்க, இப்ப என் குருவை பத்தி கேக்குறீங்க. மக்கள் என்ன ஏசி ரூம்ல தங்க வைக்கிறாங்க. நான் ஏசி போட்டுக்கவே மாட்டேன். இப்ப மக்கள் வந்தா அவங்களுக்கு வேர்வை வருங்கிறதுனால போட வேண்டியதா இருக்கு. இப்ப நான் உள்ள வந்தோன்னு சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க இந்த துணி போட்டிருக்கீங்க, இங்க ஒரே ஏசியா இருக்கு, உங்களுக்கு குளிராதான்னு கேட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு தானே குளிர போகுது. நான் என் உடம்புல 2 துணிகள் போடுவேன். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவேன். அதுவும் வேலை அதிகமா இருந்தா ஒரே நேரம் தான் சாப்பிடுவேன். கடந்த 9 வருடங்களா நான் தானியம் சாப்பிட்றதில்ல. நான் பால் பழம் சாப்பிடுவேன், அதுல எந்த பிடிவாதமும் இல்ல. பச்சை காய்கறிகள்லாம் சாப்பிடுவேன். எது கிடைக்குதோ சாப்பிடுவேன், ஆனா குறைவா சாப்பிடுவேன். 2 துணிகள் தான் உடுத்துவேன். இது எனக்கு 3 வருஷம் நீடிக்கும். கால்ல போட்டிருக்க இந்த கடாவ் வெள்ளை யாராவது தொந்தரவு பண்ணா ஆயுதமா பயன்படும். நடக்கிறதுக்கு இது சுமார் 5 வருஷத்துக்கு நீடிக்கும். நான்
என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில என் சொந்த தேவைக்காக ₹1 செலவு பண்றதுக்கு கூட யோசிப்பேன். ₹1 செலவு பண்ணா கூட இதை நம்ம ஏன் செலவு பண்ணணும்னு இதெல்லாம் சரி, உங்க பேர்ல எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? நான் சுமாரா 2.5 வருஷமா 10, 15, 20, 30,000 பேரை சுமார் காலையில எழுப்புவேன். என்கிட்ட வர வச்சேன். அவங்க பணம் கொடுத்தாங்க. எனக்கு 1100, 2100, சில இடங்கள்ல அதை விட அதிகமா கூட கொடுப்பாங்க. மக்கள் எனக்கு பணம் கொடுத்துட்டு வர்றாங்க. அவங்கள எழுப்புறதுனால கொடுக்கறாங்க. நான் எழுப்புறவங்க கொடுக்கறாங்க. அவங்க கொடுக்கற பணம் எதுக்காக கொடுக்கறாங்க? அந்த பணத்தை நான் இண்டிவிஜுவலா வாங்கலாம். அப்படி செஞ்சா இந்த நாட்டுல அதிக இண்டிவிஜுவல் இன்கம் உள்ள ஆளு நானா தான் இருப்பேன். ஏன்னா மக்களுக்கு தேவை சுவாமி ராம்தேவ். அவங்களுக்கு நான் நல்ல ஆரோக்கியம் தரேன் நம்புறாங்க, என்ன தேடி அவங்க வராங்க. ஆனா அவங்க கொடுக்கற அந்த பணம் முழுக்க முழுக்க திவ்யோக் மந்திர் ட்ரஸ்டுக்கு போகுது, பதஞ்சலி யோகாவுக்கு செலவாகுது. இப்ப வரைக்கும் நாங்க அதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்கோம். அதனால ₹1 கூட என் பேங்க்ல பேலன்ஸ் இல்ல. நாடு முழுக்க எங்க வேணாலும் நீங்க என்கொயரி பண்ணி பாத்துக்கலாம். என்னோட பேர்ல 1 இன்ச்சு கூட நிலமே கிடையாது. இதையெல்லாம் நான் உங்க முன்னாடி நேரடியா சொல்றேன். நீங்க யார வேணாலும் நாட்டுல விசாரிச்சுக்கங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த நாட்டை உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார மற்றும் கலாச்சார சக்தியா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். நாட்டு மக்கள் விரும்புனா நான் ஒரே நாள்ல டாலரையும் பவுண்டையும் கீழே கொண்டு வந்து ரூபாயை மேல தூக்க முடியும். அந்த சக்தி எனக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க நோய்களை பத்தி கேட்டிருக்கீங்க. இப்ப நோய்களை பத்தி மட்டும்தான் கேட்டிருக்கீங்க. இன்னொரு விஷயத்த பத்தி சொன்னா இந்த பாபா எங்க இருந்து வந்தாருன்னு யோசிப்பீங்க.